உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, புளிப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த மிளகு ரசத்துக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், 2 பல்லு பூண்டு, 1 வரமிளகா, பொட்டுக்கடலை, உப்பு இது வச்சு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக, உப்பு லைட்டாக தான் வைக்கணும். தொட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும். அவங்க வீட்டில் எந்தெந்த துவையல் பிடிக்கும் பார்த்துட்டு அந்த துவையல் மிளகு ரசத்துக்கு அடிச்சிங்க பாருங்கள். ஒரு தக்காளி தெரியாது, பூண்டு தெரியாது, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் ஃபைனாக அரைச்சாச்சு. கடுகு, பெருங்காயம் தாளித்து அப்படியே ஒட்டுக்காக கலந்து அப்படியே ஊற்றியாச்சு. மிளகு ரசம் சூப்பராக அப்படியே மணக்குது, வாசனையாக இருக்குது. அந்த கொத்தமல்லி கூட ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. மேலேயும் மல்லித்தழை தூவியிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டாச்சு. செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.